இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம். பரம அற்புதம் ஸ்வாகா, பரம அற்புதம் ஸ்வாகா, பரம அற்புதம் ஸ்வாகா. ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன? சிதம்பர ரகசியம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நமக்கு விடை தெரியாமல் இருந்தது. சிதம்பர ரகசியம் என்று ஒரு அறையிலே காஸ்மிக் எனர்ஜியை நமக்கு அளிப்பார்கள் சிதம்பரத்திலே. அதுதான் சிதம்பர ரகசியம். அந்த சிதம்பர ரகசியம் என்பது காஸ்மிக் எனர்ஜி. இந்த காஸ்மிக் எனர்ஜி என்பது காஸ்மிக் ஃபோட்டோ. அந்த காஸ்மிக் ஃபோட்டோவை நாசாவிலே எடுத்திருக்கிறார்கள். அந்த நாசா ஃபோட்டோ, அந்த காஸ்மிக் ஃபோட்டோவில் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், சாட்சாத் 27 நட்சத்திரங்களை கூட்டமைப்பு அவர்கள் யதார்த்தமாக எடுத்திருக்கிறார்கள். அந்த 27 நட்சத்திரத்தினுடைய கூட்டமைப்பும் ஒரு உருவமாக, ஒரு கோலமாக, ஒரு அமைப்பாக அது வெளியாகி இருக்கிறது. அந்த வெளியானதை நீங்கள் கூகுளில் சென்று நாசாவும் நடராஜரும் என்று சொன்ன அதையே அவர்கள் அந்த உருவம்தான் ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாதம் ஆருத்ரா நட்சத்திரம், ஆருத்ரா தரிசனம். இந்த நாளிலே, மார்கழி மாதம் ஆருத்ரா நாளிலே, ஜனவரி 3ஆம் தேதி அந்த ஆருத்ரா தரிசனம் என்பது மக்களுக்காக வெளியே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அப்படிப்பட்ட அந்த ஆருத்ரா தரிசனம் தான் சிதம்பர ரகசியம். அந்த சிதம்பர ரகசியத்தை தான் நாம் அங்கே சிதம்பரத்திலே காண்கின்றோம். அதைத்தான் காஸ்மிக் எனர்ஜியாக, அதைத்தான் காஸ்மிக் ஃபோட்டோவாக, அதைத்தான் காஸ்மிக் நிழற்படத்தை எடுக்கும்போது அது தானாகவே அது இருக்கிறது என்பதை நாசா வெளிப்படுத்துகிறது. அந்த நாசாவினுடைய அந்த காஸ்மிக் ஃபோட்டோ, அந்த நிழற்படம் தான், அந்த காஸ்மிக் ஃபோட்டோ தான் தொடர்ந்து அவர்கள் அதையே ஒரு இலக்காக, அதையே ஒரு இலட்சணையாக, அதையே ஒரு சின்னமாக அவர்கள் அவருடைய அலுவலகத்துக்கு எதிரே வைத்திருக்கிறார். அதை மட்டுமல்லாமல் சுவிட்சர்லாந்திலே அந்த நடராஜர் சிலை தான், அதே இஸ்ரோவிலே அந்த நடராஜர் சிலை தான், நெய்வேலியிலே அந்த நடராஜர் சிலை தான். இதை மூட நம்பிக்கை என்றோ குருட்டு நம்பிக்கை அதெல்லாம் அவசியமில்லாத பேச்சு. எனவே அமெரிக்காவை ஏற்றுக்கொண்டு விட்டது 1008 ஆராய்ச்சிக்கு பின்னால். எனவே இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்று நாம், ஆருத்ரா தரிசனம் என்று நமக்கு தெரியும், நாம் வழிபடுவோம். ஆனால் இதுதான் சிதம்பர ரகசியம் என்று தெரியுமா? தெரியாது. நன்றி, வணக்கம்.